சுரேஷ் மெதுவா அக்கா பக்கத்துல வந்து அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு கெஞ்சுற குரல்ல பேச ஆரம்பிச்சான். அக்கா, என்னக்கா பேசுறீங்க? மாமா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு. இப்ப கூட எனக்காக எவ்வளவோ தூரம் இறங்கி போய் பேசிட்டு வந்திருக்காரு. உங்களை வாழ வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தானே கூப்பிடுறாரு. நீங்க இப்படி திடீர்னு அவரை எதிரியா நினைச்சு வீம்பா பேசினா குடும்ப பிரச்சனை தான் பெருசாகும். பேசாம மாமா சொல்றதை கேட்டு அவரோட கிளம்பி போங்கக்கா அப்படின்னு சொன்னான். ரேவதி அக்கா சுரேஷோட கைய மெதுவா விலக்கி விட்டு அவன் கண்கள் இரண்டையும் தீர்க்கமா பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க. நிறுத்து சுரேஷ், இனிமே ஒரு வார்த்தை நீ மாமாவுக்கு ஆதரவா பேசக்கூடாது. இத்தனை வருஷமா குடும்பம், குழந்தை, கௌரவம்னு சொல்லியே என் வாழ்க்கைய நானே சுக்குநூறா உடைச்சுக்கிட்டேன். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? எனக்குன்னு சொந்தமா ஒரு மனசு இல்லைன்னு நினைச்சீங்களா? இல்லை, எனக்கு ஆசைகளே இருக்க கூடாதா? இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டது இந்த குழந்தைகளுக்காகத்தான். இனிமேலும் என்னை யாராலும் கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சத்தமா சொன்னாங்க. சுரேஷ் திரும்பவும், அக்கா மாமா உங்களை வாழ வைக்கத்தானே கூப்பிடுறாரு, குடும்பம்னா விட்டு கொடுத்துத்தானே போகணும் அப்படின்னு கேட்க முயன்றான். ரேவதி அக்கா உடனே, வாழ வைக்கல சுரேஷ், என்னை அடிமையா வச்சிருக்க கூப்பிடுறாரு. நல்லது பண்றேன்னு சொல்லிக்கிட்டு என்னோட வாழ்க்கைய நான் விரும்பாத மாதிரி நடத்த சொல்ல இங்க யாருக்கும் உரிமை இல்ல. நல்லது பண்றேன்னு சொல்லிக்கிட்டு என் மூச்சடைக்க வைக்கிற யாரையும் இனி என் வாழ்க்கையில தலையிட விட மாட்டேன். நான் என்னோட வாழ்க்கைய பற்றி முடிவெடுக்கிற அளவுக்கு எனக்கு வயசும் இருக்கு, அறிவும் இருக்கு. நான் வேலைக்கு போவேன், என் சொந்த கால்ல நிப்பேன். அதுக்கு அவர் சம்மதிச்சா மட்டும்தான் அந்த வீட்டுப்படியே மிதிப்பேன். இல்லைனா இந்த ரேவதி யாருக்காகவும் இறங்கி வரமாட்டா அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசி முடிச்சாங்க. அருகில் நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்த மதிக்கும் மலருக்கும் உள்ளுக்குள் ஒரு பெரிய மின்னல் வெட்டுச்சு. இத்தனை காலம் அமைதியின் உருவமாக இருந்த ரேவதி அக்கா இன்று சுழன்றடிக்கும் புயலாக மாறியிருப்பதை பார்க்கும்போது அவங்களுக்குள் ஒரு புது நம்பிக்கை பிறந்துச்சு. மலர் மதிக்கிட்ட மெதுவா, பார்த்தியா மதி, அக்கா முகத்துல இருக்கிற அந்த நம்பிக்கையை? இத்தனை நாளா எல்லாரும் இவங்களை மிதிச்சுக்கிட்டே இருந்தாங்க, காரணம் இவங்க சகிச்சுக்கிட்டே இருந்ததுதான். நாம பேசுனது சரியான இடத்துல போயிருக்கு. அக்கா இவ்வளவு நாள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யோசிச்சு தன்னையே மறந்துட்டாங்க. இப்பதான் தன்னோட வாழ்க்கைக்காக ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனி உனக்கான கதவும் திறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட மதி கண்களில் தேங்கிய நீருடன், ஆமா மலர், அக்கா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சுக்குள்ள இடி மாதிரி விழுகுது. இவ்வளவு தைரியமா அக்கா பேசுறதை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு பயமாவும் இருக்கு. நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட உடனே இந்த வீட்டில என்ன பிரச்சனையோ வருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு கவலையா சொன்னாங்க. மலர் சிரிச்சுக்கிட்டே, பயப்படாத மதி, பிரச்சனை வராம இருக்கத்தான் நாம முன்பே எல்லாத்தையும் பேசி புரிய வைக்கணும். ஒருத்தர் மட்டும் குரலை உயர்த்தினா முடிவுகள் மாறிடக்கூடாது. நீ உனக்காக பேச கத்துக்கணும். அக்காவுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா உனக்கும் அந்த பாதை கண்டிப்பா திறக்கும் அப்படின்னு தைரியம் கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் தங்கராஜ் மாமாவின் வீட்டில் அவரோட கணக்குகள் முற்றிலும் வேறாக இருந்துச்சு. ரேவதியின் சுதந்திரம் அவருக்கு பெரிய அச்சுறுத்தலாக தெரிஞ்சாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சுரேஷை தன் கைப்பாவையாக பயன்படுத்த நினைச்சாரு. போன் அடிச்சதும் சுரேஷ் எடுத்து பேசினான். தங்கராஜ் மாமா ரொம்ப மென்மையான குரல்ல, சுரேஷ் தம்பி, அக்கா வேலைக்கு போகணும்னு கண்டிஷன் போடுறாளாமே, அதெல்லாம் என்ன பெரிய விஷயம் தம்பி? அவளுக்கு வேலை செய்யணும்னா செய்யட்டும். அவ ஆசைப்பட்டா நான் ஏன் தடுக்க போறேன்? அவ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. சுரேஷ் ஆச்சரியத்துடன், நிஜமாவா மாமா சொல்றீங்க? இவ்வளவு சீக்கிரம் சம்மதிச்சிட்டீங்களே? நான் அக்கா இவ்வளவு பிடிவாதமா இருக்காளேன்னு பயந்துட்ட மாமா அப்படின்னு அப்பாவித்தனமா சொன்னான். தங்கராஜ் போன்ல சிரிச்சுக்கிட்டே, ஆனா தம்பி, முதல்ல அவ வீட்டிற்கு வரட்டும். கோபத்துல இருக்கப்போ எடுக்கிற முடிவை நாம உடனே ஏத்துக்கிட்டா நாளைக்கு குடும்பம் முழுக்க பாதிக்கப்படும். அவ முதல்ல வீட்டிற்கு வரட்டும், அப்புறம் எல்லாத்தையும் மெதுவா பாத்துக்கலாம். அப்புறம் உன் வேலை விஷயம் என்ன ஆச்சு தெரியுமா? உன்னை இன்ஸ்பெக்டர் ஆக்குற விஷயம் பத்தி நான் மேலிடத்துல பேசிட்டு இருக்கேன். இன்னும் சில வேலைகள் இருக்கு, அது முடிஞ்சதும் உனக்கு நல்ல செய்தி வரும். நீ உன் வேலையை பார்த்துக்கோ, உன் எதிர்காலத்துக்கு இந்த மாமா இருக்கேன் அப்படின்னு ஆசை வார்த்தை சொன்னாரு. சுரேஷ் போனை வைத்ததும் தங்கராஜ் மாமாவின் முகத்தில் இருந்த போலிச்சிரிப்பு மறைந்து ஒரு வில்லத்தனமான கணக்கு வெளிப்பட்டுச்சு. அவரோட கண்கள் சூழ்ச்சியால் மின்னுச்சு. தங்கராஜ் தனக்குள் சிரிச்சுக்கிட்டே, வேலைக்கு வரேன்னு சொன்ன உடனே விட்டுடுவேனா? வெளியே போயிட்டா அவ இன்னும் சுதந்திரமாகிடுவா, அதுக்கப்புறம் என் கட்டுப்பாட்டுல இருக்க மாட்டா. முதல்ல இந்த வீட்டிற்குள்ள அவளை வர வைக்கணும். வந்த அப்புறம் சிறகையெல்லாம் வெட்டி குண்டுக்குள்ள அடக்குறது எனக்கு கைவந்த கலை. சுரேஷ் பையன் எவ்வளவு எளிதா என் பேச்சை நம்புறான் பாரு. அவனை என் பக்கம் வச்சிருக்கணுங்கிறது தான் என் திட்டம். பாக்கியராஜ் பக்கம் அவன் முழுசா போயிட்டா எனக்கு பெரிய பிரச்சனை. அதான் அவனுக்கு ஆசை காட்டி என் வலையில வச்சிருக்கேன் அப்படின்னு நரித்தனமா நினைச்சுக்கிட்டாரு. மாலை நேரம் நெருங்குச்சு. வீட்டில் அனைவரும் ரேவதி என்ன முடிவு சொல்ல போறாங்க என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்தாங்க. தங்கராஜ் மாமா கம்பீரமாக ஆனால் தந்திரமான அமைதியுடன் பாக்கியராஜின் வீட்டிற்குள் நுழைஞ்சாரு. ராஜலட்சுமி அத்தையும் ராகவன் மாமனாரும் அவரை தாங்காத குறையா உபசரிக்க ஓடினாங்க. ராஜலட்சுமி அத்தை, வாப்பா மாப்பிள்ளை, வாங்க. ரேவதி அடித்த விஷயம் தெரியாம உங்க மேல கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டோம். ஆனா ரேவதி செய்ததும் தப்புதான். புருஷன் கைய உயர்த்திட்டான்னு உடனே பெத்த வீட்டை தேடி வந்து உட்காந்துட்டா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளத்தானே கேள்வி கேட்பாங்க அப்படின்னு தங்கராஜுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சாங்க.
பாக்கியராஜ் உரத்த குரலில் கோபத்துடன், அம்மா என்ன பேசுறீங்க நீங்க? ரேவதி என்ன தப்பு பண்ணினா? விஷயம் முழுசா தெரியாம பேசாதீங்க. தங்கராஜ் கைய உயர்த்தினது தப்பில்லையா? தங்கை அடி வாங்கிட்டு வந்திருக்கா, அவளை சமாதானப்படுத்தி அனுப்ப பாக்குறீங்களா அப்படின்னு கத்தினாரு. ராஜலட்சுமி அத்தை விடாம, ரேவதி இங்க உட்கார்ந்து இருக்கிறதால அவளோட புருஷன் எவ்வளவு வேதனையில இருக்காரு, அவளை பெத்த எனக்கு எவ்வளவு மனவேதனைன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இத்தனைக்கும் காரணம் இந்த மதிதான் அப்படின்னு பழி போட்டாங்க. தங்கராஜ் போலி அமைதியுடன், அத்தை, பழைய பிரச்சனையை பேச வேண்டாம். நான் என் மனைவிய கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன். வேற எந்த பிரச்சனையும் பேச வரல. குடும்பத்துல சண்டை வராத வீடே இல்ல. சுரேஷ், நீயாவது சொல்லு தம்பி அப்படின்னு சுரேஷை இழுத்தாரு. சுரேஷ் உடனே, ஆமா அக்கா, மாமா சொல்றது சரிதான். இங்க பாரு, குழந்தை தரணி அம்மா அம்மான்னு ஏங்குறான். புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? மாமா இனிமேல் அடிக்க மாட்டாரு. மாமாவை நம்பி போக்கா. இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் வார்த்தையால பேசி தீர்த்துக்கோங்க, கைய மட்டும் பயன்படுத்தாதீங்க மாமா அப்படின்னு பேசினான். ரேவதி அக்கா ஆவேசமாக கண்ணீருடன், சுரேஷ் நீ பேசாதடா. நீ எப்பவுமே உன் மாமாவுக்குத்தான் ஜால்ரா தட்டுற. என்னாலதான் இவருக்கும் எனக்கும் சண்டை வந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இவரு பெரிய யோக்கியன் மாதிரி பேசுறாரே. அன்னைக்கு மதியோட வேலைக்கு வேட்டு வச்சதும் இவர்தான் அப்படின்னு உண்மையை பட்டவர்த்தனமா உடைச்சு போட்டாங்க. அந்த அறையில் பேரமைதி நிலவுச்சு. சுரேஷின் காலடி நிலை குலைஞ்சு போச்சு. மதியின் கண்கள் அதிர்ச்சியில் அகலமாச்சு. சுரேஷ் திக்கி திணறி தங்கராஜை பார்த்து, மாமா, அக்கா என்ன சொல்றாங்க? நீங்களா மதியோட வேலைக்கு வேட்டு வச்சீங்க அப்படின்னு கேட்டா. ராகவன் மாமனார் தலையிட்டு, அதுல என்ன தப்பு இருக்கு சுரேஷ்? வீட்டுல இருக்கிறவங்கள மதிக்காம அடங்காம வேலைக்கு போறேன்னு பிடிவாதத்துல இருந்தா எந்த மாமனாருக்கு தான் பிடிக்கும்? அதான் எங்க மாப்பிள்ள வேலைக்கு போக வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்காரு. அதுல ஒரு தப்பும் இல்லை. இவளோட சொற்ப சம்பளம் இல்லனா இந்த குடும்பம் அழிஞ்சா போயிடும். அந்த பணத்துக்கு ஒரு மாசத்துக்கு இவளுக்கே புடவை வாங்க முடியுமா அப்படின்னு ஏளனமா பேசினாரு. ராஜலட்சுமி அத்தையும், ஆமா, வீட்ல மலருக்கு ஒத்தாசையா சமையல் வேலையை பார்க்க வேண்டியதானே? ஏதோ அரைகுறையா தெரிஞ்ச வேலையை செய்யறா. இதுல இவளுக்கு என்ன பெரிய உத்தியோகம் வேண்டியிருக்கு அப்படின்னு கேலி பண்ணாங்க. அத்தையின் வார்த்தைகளும் மாமனாரின் ஏளனமும் மதிய நிலைகுலைய வச்சுச்சு. அடக்கி வைத்திருந்த அவளது சுயமரியாதை அக்னி பிழம்பாக வெடிச்சுச்சு. மதி கண்ணீர் பொங்க கோபத்துடன், தேவையில்லாம என்னை பத்தி பேசாதீங்க. இந்த இடத்துல எனக்கு எவ்வளவு கோபம் வருதுன்னு சொல்ல முடியாது. சம்பளம் கம்மியா இருந்தா என்னோட உழைப்புக்கு மதிப்பு இல்லையா? பொண்ணுங்க பணத்துக்காக மட்டும் வேலைக்கு போறதில்லை. எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், சொந்த கால்ல நிற்கணுங்கிற நம்பிக்காகவும் தான் வேலைக்கு போறோம். அதை கேலி பண்ண உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு ஆவேசமா பதில் கொடுத்தாங்க. தங்கராஜ் நிலைமையை சமாளிக்க, மதி, நீ தேவையில்லாம உணர்ச்சி வசப்படாதே. மதிக்க வந்த சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் இனிமே சுரேஷுக்கு கிடைக்க போகுது. இன்னும் சில நாட்கள்ல அவனுக்கு இன்ஸ்பெக்டர் வேலை கிடைக்க போகுது. நான் இந்த குடும்பத்துக்காகத்தான் இவ்வளவு செய்யறேன், என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. மதி சுரேஷை பார்த்து வேதனையுடன், சுரேஷ், இவ்வளவு நடந்த பிறகும் நீங்க உங்க மாமா பக்கமே நிற்கிறீங்களா? என் வேலை போனதுக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்காம என்னை மட்டுமே குறை சொல்றது உங்களுக்கு எப்படி நியாயமா தெரியுது? நான் உங்க பொண்டாட்டிங்கிறதுக்காக என் பக்கம் நிற்க வேண்டாம், ஆனா உண்மையை புரிஞ்சுகிட்டு பேசக்கூட உங்களுக்கு தோணலையா அப்படின்னு மனசு உடைஞ்சு கேட்டாங்க. இத்தனை காலமும் தன் தங்கை ரேவதிக்காக மட்டுமே குரல் கொடுத்து கொண்டிருந்த பாக்கியராஜுக்கு மதியின் இந்த வார்த்தைகள் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ஞ்சிச்சு. தன் மனைவியின் உரிமைகள் தன் சொந்த வீட்டிலேயே பறிக்கப்படுவதை உணர்ந்தாரு. பாக்கியராஜ் தங்கராஜை நோக்கி உறுதியான குரலில், தங்கராஜ், நிறுத்துங்க உங்க பேச்சை. இத்தனை நேரமும் நான் என் தங்கை ரேவதிக்காக மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இருந்தேன். ஆக ஒரு வாழ்க்கை இருக்கிறது மாதிரி மதிக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அவளோட முடிவுகளுக்கும் ஆசைகளுக்கும் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு கத்துனாரு. தங்கராஜ் உடனே, பாக்கியராஜ், நான் குடும்ப நலனுக்காகத்தான் எல்லாம் செய்றேன் அப்படின்னு சமாளிக்க பார்த்தாரு. பாக்கியராஜ் சற்றும் பின்வாங்காமல், குடும்பம்ங்கிற பேருல ஒருத்தரோட சுதந்திரத்தையும் சுயமரியாதையையும் பறிக்கிறதுக்கு பேரு குடும்பம் இல்லை தங்கராஜ், அது அடக்குமுறை. இனி என் வீட்டு பொண்ணுங்களோட முடிவை அவங்கதான் எடுப்பாங்க. மதி வேலைக்கு போறதையும் ரேவதி தன் சொந்த கால்ல நிற்கிறதையும் தடுக்க இங்க யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு தங்கராஜுக்கு முகத்தில் அடிச்ச மாதிரி பதில் சொன்னாரு. புயல் ஓய்ந்தாற் போலிருந்தாலும் வீட்டிற்குள் ஒரு புதிய அமைதி நிலவுச்சு. ரேவதி அக்கா தன் முடிவில் உறுதியாக நின்று தற்காலிகமாக அந்த இடத்திலிருந்து நகர்ந்தாங்க. சுரேஷ் குழப்பத்தின் உச்சத்தில் நின்னான். மதி தன் அறையில் ஒரு புதிய தீர்மானத்துடன் அமர்ந்திருந்தாங்க. சுரேஷ் அறைக்குள் வந்து தயக்கத்துடன், மதி, நான் சொல்றதை கேளு. மாமா நமக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்காரு. எனக்கு நல்ல பதவி கிடைக்கணும்னு அவர்தான் ஆசைப்படுறாரு. குடும்பத்துல சண்டை வேண்டாம் மதி அப்படின்னு திரும்பவும் மாமா பக்கமே பேசினா. மதி நிமிர்ந்து பார்த்து தீர்க்கமான குரலில், இனிமே நீங்க எதுவும் பேசாதீங்க சுரேஷ். நீங்க உங்க மாமாவோட நிழலாவே இருங்க. ஆனா நான் இனி யாரோட நிழலையும் நம்பி வாழ போறதில்ல. என் வாழ்க்கைய மத்தவங்க முடிவு செய்ய இனி நான் விடமாட்டேன். சுரேஷ், நீங்க என் புருஷனா இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் தங்கராஜ் பேச்சை மட்டும் கேட்டா நம்ம வாழ்க்கை ஒருபோதும் சரியாகாது அப்படின்னு அழுத்தமா சொன்னாங்க.
சுரேஷ் மதி, இப்போ என்ன பண்ண போற நீ அப்படின்னு அமைதியா கேட்டான். மதி உடனே, என் வேலை போனதுக்கான உண்மையை நான் நிரூபிக்க போறேன். கல்லூரியில நடந்த விஷயங்களை மீண்டும் விசாரிக்க போறேன். யார் கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசினாங்க, யார் என் வேலையை கெடுத்தாங்கன்னு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவேன். என் சுயமரியாதையை மீட்டெடுக்கிறது எனக்கு முக்கியம். உங்க மாமாவோட உண்மையான முகத்தை நான் எல்லார் முன்னாடியும் கொண்டு வர்றேன். அப்பவாவது உங்க கண்ணு திறக்குதான்னு பாப்போம் அப்படின்னு முடிவா சொன்னாங்க. சுரேஷால் அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியல. அவனோட மனசுக்குள்ள தங்கராஜ் மாமா பண்ணின உதவிகளும் மதியின் முகத்தில் இருந்த நியாயமான கோபமும் மாறி மாறி வந்து மோதிக்கிட்டே இருந்துச்சு. மதி தன் பார்வையை தொலைதூரம் திருப்பினாங்க. பெண்களின் சுயமரியாதைக்கும் சுதந்திரத்திற்குமான இந்த போராட்டத்தில் ரேவதியும் மதியும் எடுத்த இந்த புதிய முடிவு அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தையே மாற்றி எழுத போகுதுங்கிறது மட்டும் உறுதியாச்சு.